வணக்கம் தமிழக மக்களே. இன்றைக்கி வந்து சென்னை போயிருந்தேன். கலாட்டா சேனல்லேருந்து 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வாங்க இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நானும் போயிருந்தேன். போயிட்டு நான் முதலே சொன்னேன், டீசெண்டான கொஸ்டின் தான் கேட்கணும், கரண்ட் இஷ்யூஸ் பற்றி கேளுங்க, பிரச்சனை கிடையாது, என்ன அவமான டிஃபைன் பண்ணுற மாதிரி கேட்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஸோ ஆரம்பத்துலேயே அவங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க நிறைய வந்து அன்வான்ட் கொஸ்டின் எல்லாம் கேட்டு நான் பாதிலேயே எந்திரிச்சு வந்தேன், ஆங்கரை மாற்றுங்கன்னு சொன்னேன். ஓகேங்களா, இது வரைக்கும் என் வீடியோவெல்லாம் வச்சு அவங்க வந்து நிறைய சம்பாரிச்சிருப்பாங்க. நான் ஒரு பைசா கூட அவங்கள்ட்ட வாங்கினதில்லை. இன்றைக்கி அந்த சேனல் மேலே வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். 100க்கு அடித்து என்னை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்கிறவங்க எல்லோரும் சுற்றி கேமரா எடுக்கிறோன்ற பேரில் அநாகரிகமாக நடந்து கலாட்டா சேனல் அந்த ஆங்கர் நவீன் அப்படின்ற நபர் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸில் அவங்களும் எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. கலாட்டா சேனலில் யாராவது இன்டர்வியூ தயவு செஞ்சு யாரும் போகாதீங்க. போனீங்கன்னா உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்க மாட்டாங்க. உங்ககிட்டயே காசு வாங்கி இது என்னங்க ஒரு கொடுமையாக இருக்குது, என் வீடியோவை எடுத்து போட்டு என்னை வச்சு சம்பாரித்து என்னையே தப்பாக அசிங்கமாக, அதாவது செய்யாத விஷயங்கள்லாம் நீங்கள் அவரவேன்னு பேசுனீங்க, இவ்வளோ அவரவேன்னு பேசுனீங்க அப்படின்னு பர்பஸ்ஃபுல்லாகவே இது கிரியேட் பண்ணுறாங்க. நான் காவல் நிலையத்தில் திரும்பி சொல்ல வரேன், 100க்கு அடித்து ஃபோன் பண்ணேன். இருக்கிற எல்லா பேரும் இவங்க வந்து பர்பஸ்ஃபுல்லாகவே கலாட்டா சேனலில் என்ன நடக்குது பர்பஸ்ஃபுல்லாகவே கான்ட்ரவர்ஷியல் கிரியேட் பண்ணி அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போட்டு காசு எடுத்து சம்பாதிக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் அவேர்னஸ் ஆகுங்க. பெரிய செலிப்ரிட்டிஸ், நடிகர்கள், நீங்கள் வந்து கலாட்டா சேனலுக்கு யூடியூப்புக்கு இன்டர்வியூ கொடுக்குறப்ப அது என்ன ஒரு விஷயம்னா பெரிய பெரிய நபர்களுக்கு அவங்க பணம் கொடுத்துட்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி அப்பாவிகளை என்னோடய வீடியோ நிறையங்க 1-2 வீடியோ கிடையாது, வீடியோ போட்டு கோடிக்கணக்கில் அதாவது லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, நிறைய மில்லியன் வியூஸ்க்கு மேலே போயிருக்கு. ஸோ இது வந்து பொதுமக்களோட விழிப்புணர்வுக்காக ஒரு இன்டர்வியூ எடுக்க போன இடத்துல நான் இத்தனைக்கு முதலே சொன்னேங்க, அநாகரிக கொஸ்டின்ஸ் டிஃபைன் பண்ணுற மாதிரி கேட்கக்கூடாதுன்னு. ஓகேங்களா, அந்த நவீன்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக, அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபாசமாக வீடியோ போடுவாங்கள்ல, காசுக்காக பணத்துக்காக மானத்தை விற்கிற அந்த மாதிரி ஒரு வகையை சேர்ந்தவன் தான் கலாட்டா சேனலில் நவீன்ற நபர். ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேங்களா, வேணும்னே சிக்க வைக்கணும்னே பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் இருக்கார். நவீன் வந்து அந்த கலாட்டா சேனலில் இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு திருப்பி சொல்ல வரேன், போய் பிச்சை எடுக்கலாம், உண்மையாக உயர்த்தி சம்பாதிக்கலாம். நான் வந்த விஷயம், ஒரு ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போனேன். என்னை இன்டர்வியூ வாங்கன்னு சொன்னாங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க மக்களை, என் கை காசை செலவு பண்ணி தான் நான் கலாட்டா சேனலுக்கு போனேன். போகிறதுக்கு வர்றதுக்கு எல்லாம் என்னோட செலவு. இப்போ மட்டும் இல்லை, முதல்ல அவங்க எனக்கு இன்டர்வியூ பண்ணுறப்பே சகிலா மேடம் எடுத்தாங்க. உங்களுக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றினாங்க. இது ஊர் அறிஞ்ச உண்மை. கண்டிப்பாக சொல்கிறேன், மதுரை மீனாட்சி தாய் மேலே சத்தியமாக அவங்க ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கொடுக்குறவங்களுக்குன்னு சொல்லி தான் என்னை கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு இன்டர்வியூக்கு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்கல. அந்த சகிலா மேடம் வீடியோ மில்லியன் கணக்கில் வியூ போய் நிறைய லட்சமாக இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க தான் நம்மளை வந்து ஹைப்பாக காமிச்சிற மாதிரி காமிச்சாங்க. நான் பதறி அடிச்செல்லாம் ஓட வரலங்க. அந்த கலாட்டா சேனலே ஒரு கலக்கிட்டு தான் வந்தேன். உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அங்கே இருக்கிற நபர்கள்லாம் வீடியோ எடுத்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி எல்லாமே நான் காமிச்சேன். ஸோ செலிபிரிட்டிஸ், நடிகர்கள், நடிகைகள் நீங்கள் போகிறப்ப கான்ட்ரவர்சியலாக பர்பஸ்ஃபுல்லாக ஆளுக்கு ஏற்றாமல் கொஸ்டின் கிரியேட் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி அது மூலியமாக காசு சம்பாதிக்கிறது தான் கலாட்டா சேனல். கலாட்டா சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோரும் அவேர்னஸாக இருங்க. கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸ் திரும்பி சொல்ல வரேன், நான் வந்து இன்டர்வியூ நிப்பாட்டிட்டேன். கான்ட்ரவர்சியல் கொஸ்டின்ஸு, அன்னெசரி கொஸ்டின்ஸு, அது மட்டும் இல்லைங்க, நம்மளை வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. ஏதாவது ஒரு செலிபிரிட்டிஸுக்கு கலாட்டா சேனலில் காசு கொடுத்துருப்பாங்களா? ஏமாற்றி பண்ணுறாங்க. நான் அந்த மீனாட்சி தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் வீடியோவில் அவங்க நிறைய லட்சமாக சம்பாரிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் கூட கொடுக்கலங்க. சொந்த காசில் சூனிய வைக்கிறது இதுதான். இன்றைக்கி நானே காசு செலவு பண்ணி கலாட்டா சேனலில் போய் என்னையை வந்து பார்த்திங்கன்னா அதாவது திட்டி வாயை பிடிங்க நிறைய பிடிங்களான்னு நினச்சாங்க. நான் அதை பற்றி இது பண்ணவே இல்லை. முழுக்க கமர்ஷியல். இது மந்த் எண்டிங் வேலை. மற்ற யூடியூப் சேனல்ஸ் சொன்னவங்க எல்லாருமே சொன்னாங்க, மந்த் எண்டிங் உங்களை பற்றி கான்ட்ரவர்சியலாக கிரியேட் பண்ணி அதை வீடியோ போட்டு அதை காசு சம்பாதிக்கிறதா கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. காவல் நிலையம் D2 அண்ணா நிலையம் காவல் நிலையத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த செலிபிரிட்டிஸோ, நடிகர்களோ, நடிகைகளோ உங்களை அந்த மாதிரி யூடியூப் சேனல்ன்ற பேரில் அநாகரிகமாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் 100க்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் அருகில் இருக்க காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த காவல் அதிகாரிகளையுமே கூப்பிட்டு அவரை வந்து பேசி, ஓகேங்களா, அவங்க வந்து பேசி சமாதானப்படுத்தி இனிமேல் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திக்கலான்னு கேட்டாங்க. ஓகேங்களா, அந்த கலாட்டா சேனலில் இருக்க நபர்களை கூப்பிட்டு அவங்கள வந்து பார்த்திங்கன்னா திட்டி அமுச்சு விட்டாங்க. ஓகேங்களா, இதுதான் நடந்த உண்மை. பட் என்ன, அந்த காவல் நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்கள் அடித்தடினா அது என்னன்னு பார்ப்பாங்க. வாய்வழி தகராறு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த நவீன்ற பையன் வந்து அங்கே வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் போனேன். அப்படி அங்கே வந்து நான் வந்து அந்த லெட்டர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். பொதுமக்களே, கலாட்டா சேனல் மேலே உஷார்.